இந்த தேர்தல் சீர்திருத்தம் என்ற பெயரால் அவர்கள் விருப்பத்திற்கு ஒன்றை நடத்தினார். சரியான பதில் இல்லை, சரியான விளக்கங்கள் இல்லை. எதிர்கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை சொன்னாலும் அதற்கு எந்தவிதமான முறையான பதில் சொல்லுகின்ற அந்த பழக்கத்தை அவர்கள் வைத்துக் கொள்வதில்லை. மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டம் என்று இருந்ததில் பெயரை மாற்றிவிட்டார்கள். எம்.ஜி. ராம்ஜி என்று பெயர் வைத்து அதிலே ஒரு குதூகலம். அது ஆங்கிலத்தில் உச்சரிக்கிற போது ராம் என்று வரும், ஆனால் அவர்கள் ராம் என்று சொல்லி மகிழ்கிறார்கள். மாநிலங்களின் மீது சுமையை ஏற்றுகின்ற வகையில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் நம்பிக்கையோடு இருந்திருப்பார்கள். அந்த திருத்தத்தை தோற்கடித்ததே அதிமுக தான். இன்றைக்கு நாங்கள் இஸ்லாமியர்களின் நண்பர்கள் என்கிறார்கள், இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாளர்கள் என்கிறார்கள். அதாவது 1ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரையிலான இந்த கூட்டத்தொடரில் சனி ஞாயிறு 4 நாட்கள் போக 15 நாட்களில் 3 வெள்ளிக்கிழமைகள் தனிநபர் தீர்மானம், தனிநபர் மசோதாவுக்காக. அதிலும் இன்று ஒரு நாள் நடக்கவில்லை. ஆக மீதி இருக்கிற 11 நாட்களில் பெரும்பாலும் அரசாங்கத்தினுடைய நோக்கத்தை நிறைவேறுவதற்காகவே இந்த கூட்டத்தொடர் பயன்படுத்தப்பட்டது. 0 ஹவர் போன்று பலருக்கு பேச வாய்ப்பு கிடைத்திருக்கலாம், கேள்வி நேரங்களில் பேச வாய்ப்பு கிடைத்திருக்கலாம். மிக முக்கியமாக இந்த தேர்தல் சீர்திருத்த வாக்காளர் பட்டியல் குறித்து பேச வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி 2-3 நாட்கள் அதற்காக போராட்டத்தில் கூட ஈடுபட்டோம். ஆனால் அவர்கள் வந்தே மாதரம் என்பதைத்தான் முதலில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதற்கும் இசைவு தெரிவித்து வந்தே மாதரம் அந்த விவாதம் முடிந்ததற்கு பின்னால் இந்த தேர்தல் சீர்திருத்தம் என்ற பெயரால் அவர்கள் விருப்பத்திற்கு ஒன்றை நடத்தினார்கள். சரியான பதில் இல்லை, சரியான விளக்கங்கள் இல்லை. எதிர்கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை சொன்னாலும் அதற்கு எந்தவிதமான முறையான பதில் சொல்லுகின்ற அந்த பழக்கத்தை அவர்கள் வைத்துக் கொள்வதில்லை. மிக முக்கியமாக குறுகிய கால விவாதம், கவன ஈர்ப்பு தீர்மானம் போன்ற மிக முக்கியமான சிலவற்றில் சில பிரச்சனைகளை பேச வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். அதாவது கூட்டாட்சி தத்துவம் என்பது இந்திய நாட்டு அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை கோட்பாடு. நம்முடைய நாட்டினுடைய ஒரு ஜீவாதார முதுகெலும்பு என்று சொல்லலாம். மாநிலங்கள் ஒன்று சேர்கிற போதுதான் ஒன்றியம் என்பது உருவாகும். ஆனால் அந்த மாநிலங்களை தொடர்ந்து பலவீனப்படுத்துகிற முயற்சியிலேயே இந்த அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது என்கிற காரணத்தால் கூட்டாட்சி தத்துவத்தை வலிமைப்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்று பேச வேண்டும் என்றோம். இது ஒன்றும் யாருக்கும் மாறுபாடானதல்ல. ஆனால் அதற்கு அவர்கள் ஒத்துக்கொள்ளவே இல்லை. அதற்கு மாறாக அவர்கள் விரும்பிய எல்லா மசோதாக்களையும் நிறைவேற்றிவிட்டார்கள். இன்சூரன்ஸ் செக்டார் என்பதில் வரக்கூடிய முழுமையாக வெளிநாட்டு முதலீடு என்பதை கொண்டு வந்து விட்டார்கள். ஆக அந்த மிக முக்கியமான இன்சூரன்ஸ் துறை என்பது பாமர சாதாரண நடுத்தர மக்களுக்கான ஒன்று. இப்பொழுது அதனுடைய வருவாய் எல்லாம் வெளிநாட்டுக்காரர்களுக்கு போகும் என்பதை விட அவர்களுடைய பங்கு என்பது இதில் என்ன, நம்முடைய நலனுக்கு என்ன செய்வார்கள் என்பது கேள்விக்குறி. அதே மாதிரி இன்னும் மிக முக்கியமாக இந்த நேற்றைக்கு ஏற்பட்ட பிரச்சனையில் இந்த 100 நாள் வேலை திட்டம், மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டம் என்று இருந்ததில் பெயரை மாற்றிவிட்டார்கள். பெயர் ஏதோ நீளமாக வைத்து அதை எம்.ஜி. ராம்ஜி என்று பெயர் வைத்து அதிலே ஒரு குதூகலம். அது ஆங்கிலத்தில் உச்சரிக்கிற போது ராம் என்று வரும், ஆனால் அவர்கள் ராம் என்று சொல்லி மகிழ்கிறார்கள். அது என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளட்டும். ஆனால் ஒரு அரசாங்கம் கொண்டு வருகிற திட்டத்தில் மகாத்மா காந்தியினுடைய பெயர், நாங்கள் இதை சொல்லியே தீர வேண்டும். ஆரம்ப நாட்களிலிருந்து இவர்களுக்கு இந்த தேச விடுதலைக்கு போராடிய யார் மீதும் மரியாதை இல்லை, பிடிப்பு இல்லை, அவர்கள் இது விருப்பம் இல்லை, வெறுப்பு தான் உண்டு. இந்த நாடாளுமன்ற வளாகத்திற்குள் எல்லோருக்கும் தெரிந்தது, நுழைந்த உடனே முகப்பில் காந்தியினுடைய மிகப்பெரிய சிலை இருந்தது. அதற்கு அந்த பக்கம் அரசியல் சட்டத்தினுடைய பிதாமகன் அண்ணல் அம்பேத்கருடைய சிலை இருந்தது. நாடாளுமன்றத்திற்கு வருகின்ற பார்வையாளர்கள், மாணவ மாணவிகள் உட்பட உள்ளே நுழைகிற போதே அந்த சிலைகளை பார்த்து சிரித்து போவார்கள். அவர்களுக்கு அதனுடைய வரலாற்றை சொல்ல முடியும். ஆனால் காரணமே இல்லாமல் இந்த 2 சிலைகளையும் கொண்டு போய் நாடாளுமன்ற வளாகத்தின் பின்பக்கத்தில் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் வைத்து விட்டார். அங்கே இருப்பது யாருக்குமே தெரியாது, வருகிறவர்களுக்கும் தெரியாது, அவர்கள் அங்கே செல்ல முடியாது. இங்கே இருக்கிற எங்களுக்கு கூட அது எப்பொழுதாவது மாடியில் நடக்கிற போது மட்டும்தான் தெரியும், அதுவும் பழைய கட்டடத்திற்கு போனால். ஆக அந்த 2 சிலையும் ஒழித்து வைத்து விட்டார்கள். அதே போல இப்பொழுது திட்டத்தில் இருக்கிற மகாத்மா காந்தி என்ற பெயரை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் அவசியம் என்ன வந்தது? கேள்வி கூட்டம் பதில் இல்லை. பல பேர் பலவிதமான குற்றச்சாட்டை எழுப்பினார்கள். ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் காந்திக்கு எதிராக இருக்கிறீர்கள், அதை இப்போது நடைமுறைப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னோம். முறையான பதில் இல்லை. அதைவிட மிக முக்கியமாக மாநிலங்களின் மீது சுமையை ஏற்றுகின்ற வகையில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்பு இருந்த
அந்த திட்டத்தில் 100 விழுக்காடும் ஒன்றிய அரசு தான் தர வேண்டும், சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் என்று. ஒரு 10 விழுக்காடு மட்டும் மெட்டீரியல் என்று சொல்லக்கூடியதற்கு இருந்தது. இப்போது 40 விழுக்காடு மாநில அரசும் 60 விழுக்காடு ஒன்றிய அரசும் செலுத்தும் என்று திருத்தம் செய்கிற போது மாநில அரசின் மீது நிதி சுமை அதிகமாக வருகின்றது. இப்பொழுது செஸ் என்று சொல்லுகின்ற ஒரு வரி இருக்கிறது. அந்த செஸ்ஸிலே வசூலிக்கப்படுகின்ற வரி எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசுக்கு தான் வருமே தவிர மாநில மக்களிடமிருந்து வாங்கப்படுகிற அந்த செஸ் வரி மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதில்லை. பகிர்ந்தளிக்கப்படக்கூடிய வரி வருவாயில் செஸ் சேராது. ஆக எல்லாவற்றிலும் தந்திரமாக செஸ் என்பதை புகுத்தி வாங்குவதோடு இப்போது சுமையையும் கூட்டுகிறார்கள். ஏற்கனவே இவர்கள் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் என்பதற்கு 1,4 லட்சம் கொடுக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் கலைஞர் கனவு இல்லம் என்ற பெயரால் 3,4 லட்சம் எங்களுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் தந்து இதுவரை 5 லட்சம் பேருக்கு அந்த வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறார். இன்னும் எங்களுடைய தொலைநோக்கு நீண்ட காலத்திற்கு இருக்கின்றது. ஆக மாநில அரசு எல்லாவற்றையும் மீறி திட்டங்களை நிறைவேற்றினாலும் இதுபோல சுமைகள் 100 நாளை 125 நாள் என்று பெயரளவிற்கு சொல்லி பட்ஜெட்டினுடைய நிதி ஒதுக்கீட்டை குறைக்கிறார்கள். ஆண்டு குறைந்து வருகிறது, இனி அதுவும் குறையும். ஆக கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக மாநிலங்களை வஞ்சிக்கின்ற வகையில் நியூக்ளியர் எனர்ஜி என்று சொல்வதிலும் வெளிநாட்டு முதலீட்டை கொண்டு வந்து விட்டார்கள். முழுமையாக அணுசக்தி என்பது ரொம்ப நுட்பமான துறை. அது இந்த நாட்டினுடைய ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த அதில் 100% கொண்டு வந்து விட்டார்கள். அதற்கு ஏதோ பெயர் வைத்து சாந்தி என்று அதை சுருக்கமாக சொல்கிறார்கள். ஆக இப்படி எல்லா பெயர்களையும் மாற்றுவது, இந்தியில் பெயர் வைப்பது, சமஸ்கிருதத்தில் வைப்பது, சட்டங்களை கொண்டு வந்து மாநில அரசுகளுக்கு எதிராக கொண்டு வருவது, நம் உரிமைகளை பறிப்பது. இப்போது கல்வி தொடர்பாக வந்திருக்கிற மசோதா மட்டும் கூட்டு நாடாளுமன்ற குழுவிற்கு போயிருக்கிறது. இந்த 100 நாள் வேலை திட்ட மசோதாவை நாடாளுமன்ற செலக்ட் கமிட்டிக்கு அனுப்ப வேண்டும் என்றும் காதில் வாங்கி கொள்ளவில்லை. அவர்கள் அவசர கதியில் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறார்கள். 24 மணி நேரத்தில் 2 சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். இதுதான் நாடாளுமன்றம் நடக்கின்ற அழகு. போராடி பார்த்தோம், நாங்கள் ஓயவில்லை, அதே நேரத்தில் ஓய்ந்து போகவும் இல்லை. தொடர்ந்து போராடுவோம். ஜனநாயகத்தை நிலைநிறுத்த வேண்டும், மக்களை காப்பாற்ற வேண்டும், மாநில அதிகாரங்களை காப்பாற்ற வேண்டும். அதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் தலைவர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தொடர்ந்து போராடும். சார், இப்போ இந்த ஜிராம்ஜி திட்டத்தை எதிர்க்கிறதா அறிக்கை கொடுத்திருந்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ஆனா நேற்று அவையில இருந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அதிமுகவுடைய உறுப்பினர்கள் மாநிலங்களவையில. குறிப்பா வரவேற்பும் பேசியிருக்கிறாரு தம்பிதுரை அவர்கள். இது எப்படி? அதாவது அவர்களுடைய நிலைப்பாட்டை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே குடியுரிமை சட்ட திருத்தத்தை ஆதரித்து வாக்களித்தது அவர்கள்தான். அதில் கொடுக்கப்பட்ட திருத்தத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்றால் 1.5 லட்சம் இலங்கை அகதிகளுக்கு குடியுரிமை கிடைத்திருக்கும். இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் நம்பிக்கையோடு இருந்திருப்பார்கள். அந்த திருத்தத்தை தோற்கடித்ததே அதிமுக தான். இன்றைக்கு நாங்கள் இஸ்லாமியர்களின் நண்பர்கள் என்கிறார்கள், இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாளர்கள் என்கிறார்கள். அது மாதிரி UAPA என்கிற பயங்கரவாத சட்டத்திற்கு ஆதரவு தந்தது அவர்கள் தான். நீட் தேர்வின் போது திருத்தம் கொடுத்த நேரத்தில் வெளிநடப்பு செய்த கட்சியும் அவர்கள் தான். அங்கே பேசுவது ஒன்று, இங்கே நடப்பது ஒன்று. அவர்களை பார்த்தவுடன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வார்கள். எனவே அது குறித்து நான் விளக்கம் சொல்லி நீங்கள் கொடுக்கிற இந்த நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. மாநில அரசுகளுக்கு இந்த திட்டத்தை மாற்றி செயல்படுத்துவதன் மூலமாக சுமார் 29,000 கோடி ரூபாய் செலவாகும். நிதி சுமை மாநில அரசுகளுக்கு மேல மத்திய அரசு போட்டிருக்கு. மாநில அரசுக்கு மேல மத்திய அரசு ஏன் இது போன்ற நிதி சுமையை சுமக்கிறதுக்கு நடவடிக்கைகள்ல ஈடுபடும்? நான் தொடக்கத்திலே சொன்னேன், கூட்டாட்சி தத்துவம் என்பதில் நம்பிக்கை இல்லாதவர்கள் மாநிலங்களை பலவீனப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதற்கான எல்லா வகையிலும் செயல்படுகிறார்கள். அவர்கள் ஒற்றை ஆட்சி, எல்லாம் ஒன்று, ஒரே நாடு ஒரே கல்வி, ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே உணவு என்று சொல்வதைப் போல எல்லாவற்றையும் யூனிலேட்ரல், ஒரே யூனிட்டரி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை மறந்துவிடக்கூடாது. ஒரு கட்டடம் வலிமையாக இருக்கிறது என்று சொன்னால் தூண்கள் வலிமையாக இருந்தால்தான் கட்டடம் வலிமையாக இருக்கும். ஆனால் இவர்கள் தூண்களை சிதைத்து கொண்டே போகிறார்கள். ஆக அது ஒன்றியத்திற்கு நலம் இல்லை. இந்த அரசியல் சட்டத்தை இயற்றிய யாரும் எந்த விதமான வகையிலும் பிற்போக்கானவர்கள் இல்லை. முற்போக்கான கொள்கை கொண்டவர்கள், தொலைநோக்கு பார்வையுடையவர்கள், ஆழமாக யோசித்து சிந்தித்து வாதாடி அல்லது விவாதித்து அதற்கு பின்னால் அரசியல் சட்டம் நிறைவேறுகிறது. இது கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று. ஆனால் இவர்களுக்கு பலவற்றை போல இதிலும் நம்பிக்கை இல்லை. ஆனால் பெரும்பாலான மாநிலங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சிகள் தானே நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஒன்றும் சொல்லணும். அவர்கள் ஆட்சி இருக்கிற இடத்தில் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் இருப்பார்கள். அதனால்தான் மாநில கட்சிகள் வலிமைப்படுகிற போது மாநில உரிமைகளுக்காக போராடுகின்ற, மாநில மக்களுக்காக வாதாடுகின்ற கட்சிகளாக அவை இருக்கும் என்பதால் தான் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற மாநில கட்சிகள் உருவானதற்கே காரணம் அதுதான்.
இப்போது போராடி கொண்டிருப்பதும் அதற்காகத்தான். நன்றி. கார்கே அவர்கள் பேசும்பொழுது மக்கள் போராட்டம் நீடிக்கும்னால 3 வேளாண் சட்டங்களை எப்படி நீங்க திரும்ப பெற்றீங்களோ அதே மாதிரி இதையும் பெறுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வேளாண் சட்டத்தை கொண்டு வந்த போதும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். அதை கூட்டு நாடாளுமன்ற குழுவுக்கு செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புங்கள் என்றோம். ஆனால் எந்த விவாதத்தையும் எடுத்துக்கொள்ளாமல் அவசர கதியில் நிறைவேற்றினார்கள். சற்றேறக்குறைய 500 உயிர்கள் பறி போனது, நாடு ஸ்தம்பித்தது, பொருளாதார இழப்பு ஏற்பட்டது, நிர்பந்தத்தின் காரணமாக திரும்ப பெற வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஒரு அரசாங்கம் இந்த ட்ரையல் அண்ட் எரர் என்பதற்கு போகக்கூடாது. ஒன்று தவறு செய்து அதன் மூலமாக கற்றுக்கொள்கிற அந்த அணுகுமுறை ஒரு அரசாங்கத்திற்கு மேனால் அதனுடைய இழப்பு மக்கள், ஒரு தனி மனிதனுடைய தவறு அவனுக்கு மட்டும், குடும்பத் தலைவனுடைய தவறு அந்த குடும்பத்திற்கு, அமைப்பினுடைய தலைவர் அமைப்புக்கு என்பதைப் போல நாட்டை அரசாங்கத்தை நடத்துவதற்குரிய தவறு என்பது ஒட்டுமொத்த நாட்டையும் பாதிக்கும். தொடர்ந்து பல கூட்டத்தொடர்களா எதிர்க்கட்சி எம்பிக்கள் முக்கியமான தலைவர்கள் அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்துவிட்டு முக்கியமான பிரச்சனைகள் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று நீங்க ஒத்திவைப்பு தீர்மானம் நோட்டீஸ் கொடுத்தீங்க. ஆனா இதுவரை பல கூட்டத்தொடர்களை பார்க்கும்போது அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அந்த குற்றச்சாட்டை நீங்க தொடர்ந்து வைக்கிறீங்க. இந்த கூட்டத்தொடர்ல திருச்சி சிவா அவர்கள் எத்தனை ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் கொடுத்திருந்தாரு, எத்தனை நோட்டீஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்டது விவாதத்துக்கு? எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. குறிப்பாக எஸ்ஐஆரை பற்றி கொடுத்து கொண்டிருந்தோம், அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. வேறு சில இந்த நான் சொன்ன கூட்டாட்சி தத்துவத்தை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னோம், அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. விவாதங்களின் போதும் சரியான முறையில் அணுகுமுறை, அதாவது பேசினால் அதற்கு பதில் சொல்ல வேண்டும், எங்களுடைய கருத்துக்களை கேட்டு சொல்வதுதான் முறை, அதுதான் அரசாங்கம். எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிற போது கோபப்படக்கூடாது, உன் தாத்தாவை தெரியும் உன் பாட்டனை தெரியும் என்று பேசக்கூடாது. மாறாக என்ன விவாதத்தில் நாங்கள் கருத்து வைத்தோமோ அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு அதெல்லாம் பழக்கமும் இல்லை. இந்த ஆட்சி தொடர்கிற வரை இதுதான் இருக்கும். அதை மாற்ற வேண்டும் என்பது அவசியமாகிறது, நிர்பந்தமாகிறது. இந்திய நாட்டினுடைய நிலைமைக்கு ரொம்ப இன்றியமையாததாகிறது.